குழம்பாத சாந்தி. நீ என்னைக்கா இருந்தாலும் நீ அழுகாத. நான் கூட இருக்கிறேன் சாந்தி, நான் கூட இருக்கிறேன். எனக்கு அப்பா அம்மாவோட நீ தான் எனக்கு முக்கியம் சாந்தி. நீ தான் எனக்கு மாட்டேங்க, மாட்டேன். என்னங்க, உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. உள்ள தேவையான எடுத்து வச்சிருக்கேன். எங்க கிளம்புங்க. சரி சாந்தி, நான் போய் ரெடி ஆகிட்டு வர்றேன். என்னங்க 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 ஏன் சாந்தி, என்னாச்சு? இந்த கொடுமை பாத்தீங்களா? பிறந்து 2 நாளான பச்சை குழந்தைய தாய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே தொட்டிலே விட்டுட்டு போயிட்டாலும். பாவம் அந்த பச்சை குழந்தை தாயோட அரவணைப்பு இல்லாம எவ்வளவு வேதனைப்படும். பாவங்க அந்த குழந்தை. நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு நம்ம எவ்வளவு வேதனைப்படுறோம். ஆனா அந்த பச்சை குழந்தை தாய் தகப்பன் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தீங்களா? ஆமா சாந்தி, எதா இருந்தாலும் கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் நான் நினைக்கிறேன். கடவுள் கடவுள், ஆமா, நீங்க கடவுள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு தோணுது. இப்பதானே குழந்தை இல்லைன்னு கடவுள் கிட்ட கதறி அழுதுட்டு வந்தோம். அந்த கடவுள் கொடுத்த வருந்தாங்க இந்த குழந்தை. ஏங்க, இந்த குழந்தைய நாம தத்தெடுத்து வளர்க்கலாங்க. நாம அழுது அந்த கடவுள் காதல விழுந்துருச்சு. இந்த குழந்தைய நாம தத்தெடுத்து வளர்க்கலாங்க. தாய் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம போய் இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்த்துக்கலாங்க. சாந்தி, நல்லா தெளிவா தான் முடிவு பண்றியா? ஆமாங்க, நல்லா தெளிவா யோசிச்சுதான் முடிவு பண்றேன். நம்ம அந்த குழந்தைய நம்ம உடனே போய் எடுத்துட்டு வந்து தத்தெடுத்து வளர்த்துலாங்க. சொல்றத கேளுங்க சாந்தி. ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணி தெளிவா சொல்லு. இங்க பாருங்க, ஆசை எனக்கு முக்கியம். நான் தெளிவா சொல்றேன். அந்த குழந்தை நம்ம வாழ்க்கையில வரணும்னு தான் அந்த கடவுளோட முடிவு. அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்க்கும் போது எந்த பாகுபாடும் இல்லாம அதுக்கான தாய் நான் தான், தகப்பன் நீ தான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்க்கலாங்க. பாவங்க, பிளீஸ். சரி சாந்தி, சரி சாந்தி, இப்பவே போய் எடுத்துட்டு வரலாம். சரி, ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். எனக்கு பக்கத்து வீட்டு சுகந்தி அக்காவை ஆராத்தி எடுக்க வர சொல்லுங்க. இப்போ உனக்கு சந்தோஷமே? இப்பதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிறந்த பிறவியே இன்னைக்கு தாங்க பயனளிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க போய் அந்த அக்காவை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க உள்ள. தங்கோ, செல்லம், நீ இந்த அம்மாவோட செல்லண்டா. நான் தாண்டா அம்மா. போனார்ல, அவர்தான் உன்னோட அப்பா. உனக்கு நாங்க இருக்கோம்ப்பா. நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அம்மா உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், சரியா? என்னங்க, அந்த அக்கா வரலையா? அந்த அக்கா அடுப்புல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீ பொறு, வந்துடும். வர சொல்லிட்டு வந்திருக்கிறேன். வந்துடுவாங்க. என்னங்க, சாமி, நம்ம உள்ள வரும்போது யாரோ ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனதா சொன்னாங்களே, அத சுகந்தி அக்கா உள்ள டேபிள்ல வச்சிருக்கதா சொன்னாங்க. அது என்னன்னு எடுத்து பாருங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னங்க? அப்பா பேர்ல கேஸ் போடல. ஆமா, அது நம்ம பங்கு வந்துருச்சு. என்னது? அது வக்கீல் தான் நமக்கு எழுதி கொடுத்துக்கிறாரு. என்னது? உங்களோட பரம்பரை சொத்து உங்களை விட்டு போயிரும் நினைச்சேன். அந்த சொத்து உங்களுக்கு வந்துருச்சா? எங்க ஏங்க,
எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? நம்ம பாப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்த ரகசியம் தாங்க இதெல்லாம். ஆமா சாந்தி, எங்க பெரியசாமி வந்த நேரம் இன்னைக்கு என்னென்னமோ அதிசயம் நடக்குது. ஆமாங்க. ஏங்க அங்க யார் வரா? கம்பெனி டிரைவர். கம்பெனி டிரைவர் மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். சார் வாழ்த்துக்கு சார். ஏப்பா என்ன யார் அனுப்பிச்சா? எம்டி அனுப்பிச்சாரா? ஆமாம் சார். ஆஹா, என்ன விஷயம்? மேனேஜர் சார் பார்க்க சொன்னாரு. அப்படியா? ஆமாம் சார். என்ன மேனேஜரை கூப்பிட்டுறேன்னா மேனேஜர் ஆக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. எங்க பாப்பா வந்த நேரம் என்ன மேனேஜர் ஆக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இன்னொரு விஷயம், நான் பாப்பாவுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டு சரிங்க கொஞ்சம் லேட்டா ஆபீஸ் வரணும்னு சொல்லு. எம்டிட்ட சொல்லிருங்க. சரிங்க சார். நான் வந்துடுறேன். சரி ஓகே. என்னங்க சாந்தி, அதிர்ஷ்டம் மேல அதிர்ஷ்டம். எங்க பெரியசாமி வந்த நேரம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். பெண் குழந்தை தான். பெண் தெய்வம். என்னங்க பேரு தான் ஒன்னும் வைக்கல, வைக்கலாம். என்னங்க ஆமாங்க, நம்ம செல்லக்குட்டிக்கு அழகான ஒரு பேர் வைக்கணும். நம்ம என்ன பேர் வைக்கலாம்? பார்வதி, பரமேஸ்வரி, என்ன பேர் வைக்கலாம்? சொல்லுங்க. சாந்தி, சாமி பேரா வச்சிருக்கிற ஒரு நல்ல பேரா? யாழினி, இல்லனா ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா சூப்பர் பேரு. நடிகர் ரஜினிகாந்த் பொண்ணு பேரு. அந்த தெய்வம் இந்த பெரியசாமிக்கு ஐஸ்வர்யா வச்சிடலாம். ஆமாங்க, இவ நம்ம வீட்டுக்குள்ள வந்த ராசி நமக்கு பொண்ணும் பொருளும் பதவியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐஸ்வர்யத்தோட உள்ள வந்திருக்கா. நம்ம அந்த ஐஸ்வர்யான்ற பேரை 3 முறை அவ காதுல சொல்லலாமா? ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா. பூத்த
கிருஷ்ணன், ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்க மனைவி ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. டாக்டர், அப்புறம் ஏன் டாக்டர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? கிருஷ்ணன், நீங்க இத்தனை ஆண்டு காலம் எதுக்காக ஏங்கி தவம் கிடந்தீங்களோ அந்த தவத்துக்கு இப்பதான் கிருஷ்ணன் விரகரிச்சிருக்கு. டாக்டர், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? கிருஷ்ணன், நீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம். கிருஷ்ணன், முதல்ல கை கொடுங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல கிருஷ்ணன், நீங்க அப்பாவாக போறீங்க. டாக்டர், சாந்தி, எனக்கு நான் அம்மாவாயிட்டேன், முழுமையான அம்மாவாயிட்டேன். நீங்க முழுமையான அப்பா ஆயிட்டீங்க. தங்கம், இங்க வா, உன் கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா வர போறா. குட்டி பாப்பா. டாக்டர், எப்படி டாக்டர் இவ்வளவு சீக்கிரம்? கிருஷ்ணன், உங்க கேள்விக்கு உங்ககிட்டயே பதிலுக்கு. கிருஷ்ணன், நீங்க முதல் தடவையா என்னோட கிளினிக் வரும்போது செக்அப் பண்ணி பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்? நீங்க மனசையும் உடம்பையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொன்னேன். செஞ்சீங்களா? செய்யல. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, யோகா இதெல்லாம் செய்ய சொன்னேன். அதையும் செய்யல. உங்க சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போக சொன்னேன். அங்கேயும் போகல. ஆனா இதையெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுனீங்க? ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துனீங்க. அந்த குழந்தை தான் உலகம்னு நினைச்சு அவன் மேல அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சீங்க. டாக்டர், இந்த குழந்தை வந்ததுல இருந்து எங்க கவலையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துன்னு சொன்னீங்க. அந்த சந்தோஷம் தான் இந்த குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒரு கட்டத்துல உங்களுக்கு குழந்தைன்னு சொல்லி நம்ம ஊர் பொம்பளையும் ஆம்பளைங்களும் உங்களை எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணாங்க. அப்ப உங்களுக்கு தூக்கு மாட்டி தொங்கிடலாம் கூட நினைச்சிருப்பீங்க. எல்லா சந்தோஷத்துக்கும் இந்த குழந்தை தான் காரணம். நீங்க யாருக்காவது நன்றி சொல்ல நினைச்சா முதல்ல அந்த கடவுளுக்கோ எனக்கோ அல்ல, உங்க பொண்ணு இந்த குழந்தை ஐஸ்வர்யாவுக்கு தான். வாங்கம்மா, பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. நம்ம இந்திய நாட்டோட முன்னாள் அழகி, உலகலையோட பேரு. நீங்க அவங்க மாதிரியே நீங்க பெருசாகி வளர்ந்து நம்ம இந்தியா நாட்டுக்கு வேற ஏதாவது துறையில ஐஸ்வர்யா உலகலைய பட்டம் வந்து ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தது போல நீங்களும் ஏதாவது ஒரு துறையில நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். ஓகே பாப்பா? சரி கிருஷ்ணன், அவங்கள கூட்டிட்டு போங்க. ஆனா மாசம் செக்கப் வந்துருங்க. ஏன்னா குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே? அப்ப வர கிருஷ்ணன். எனக்கு அந்த ஆண்டவர் நம்ம பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தா. இன்னைக்கு நம்ம ஏங்கி தவிச்சிட்டு இருந்த அந்த பிள்ளை செல்வத்தையும் கொடுத்துட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாந்தி, முகத்துல இவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு தான் சாந்தி பாக்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் என் பெரியசாமி ஐஸ்வர்யாவுக்கு தான் மொத்தம். இத்தனை சந்தோஷத்துக்கு காரணம் எங்க பெரியசாமி தெய்வம் மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இனி நாம தான் ராஜா, நாம தான் மந்திரி. ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது. அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது. மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள், மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள்.
மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் ஒரு மைனா ஆடுது மாயங்கள் காட்டுது ஹாய் ஹாய் அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஹாய் ஹாய் மேல்நாட்டில் பெண்களிடம் பார்க்காத சங்கதியை கீழ்நாட்டில் பார்க்கும் பொழுது அதை பாராட்டி பாட்டு எழுது பாவாடை கட்டிக்கொண்ட பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது இது பொல்லாத காலை வயது சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து இன்னும் தேவை என்றால் ஒட்டுக்கோ கத்துக்கோ என்னை கேட்டு ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது ஹாய் ஹாய் அது நைசா நைசா கழுவி நதி போல ஆடுது ஜோதியை கூடுது ஓய், ஓய். ஏதேனும் வேணும் என்றால் காதோரம் மெல்லக்கடி ஏராளம் அள்ளித் தருவே அது போதாமல் மீண்டும் வருவே நான் தானே நீச்சல் குளம் நாள்தோறும் நீயும் வந்து ஓயாமல் நீச்சல் பழகு அடி தாங்காது உண்டன் அழகு அந்த காயமெல்லாம் இன்றைக்கும் என்றைக்கும் இன்பமாகும் அந்தி நேரமெல்லாம் இஷ்டம் போல் கட்டத்தான் இந்த தேகம் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாய்க்கு காட்டுது ஓய், ஓய். அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோதியை கூடுது ஓய், ஓய். மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மாங்கள் மண்ணின் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மாங்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள் மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது அது நைசா நைசா தழுவி நதி கொண்டாடுது ஜோதியை கூடுது ஓய், ஓய். சரிம்மா. அக்கா அக்கா அம்மாவும் அப்பாவும் அங்க போயிட்டாங்களா? நம்ம எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு 15 மினிட்ஸில் போயிடலாமா? 15 மினிட்ஸ் சொல்லும். சொல்கிறேன் ப்ளீஸ்டா. அம்மா அவ்வளோதாம்மா. அப்பா போயிட்டல. எனக்கு இன்னைக்கு உங்கள் கூட ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு 15 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அப்பா ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஏதோ ஃபாரினில் பிஸ்னஸாக 4 months ஆகுமா. அதான் கொஞ்சம் குயிக்காக கிளம்பணும். சாரி. பரவாயில்லைங்க மேடம், நீங்கள் கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. நான் வெளியே கிளம்புறேன். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். எங்கே போகிறீங்க? அதான் நான் 15 நிமிஷம் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, பேச வேண்டியதானே? அது என்ன ஓவராக பில்டப் பண்ணிட்டு போகிறது?
அப்படி இல்லைங்க மேடம். இப்போ அப்பா ஒரு 3 மாசம் இருக்க மாட்டாங்க. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அவங்களோட என்ஜாய் பண்ணலாம்ல. வீணா என் கூட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன கழட்டி விட்டு எவ்வளவு போய் நேரத்துக்கு பார்க்கலான்னு இருக்க? ஆமா, அப்படியே கீழே வந்து நிக்கிறாங்க. இப்ப என்னங்க பிரச்சனை? ஓ, நம்ம லவ் மேட்டர் பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்லல. எங்க நானும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். கரெக்டான டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன, எங்க அப்பா ஃபாரின் போயிட்டு வரட்டும், உடனே பர்மிஷன் வாங்கிடுறேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்க அப்பா ஃபாரின் போயிட்டு கையோட வரும்போது ஒரு ஃபாரின் மாப்பிளையும் கூட்டிட்டு வருவாரு. அவர் கூட ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜ் பார்க்குற ஃபேமிலிலாம் நாங்கள் கிடையாது. முதல்ல ஸ்டேட்டஸ் பார்த்து நாங்கள் யார் கூடவும் பழகிறதில்ல. எல்லாரும் எங்களுக்கு சரி சம்மந்தம். அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா என் கல்யாண விஷயத்த என்னோட சந்தோஷப்படி தான் விடுவாங்க. இப்போ என்ன, இப்போ எங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அம்மா வீட்டில் தானே இருப்பாங்க. நிச்சயமாக அம்மா கிட்ட சொல்லி நான் பர்மிஷன் வாங்கிறேன். சரியா? பரவாயில்லைங்க மேடம். நீங்கள் உங்களுக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேசுங்க. எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த மேடம்னு சொல்லி வெறுப்பேற்றுறதை நிறுத்துறீங்களா? ஆமாம், இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்ட் டயத்தில் சொல்லலைன்னா அவங்க ஒரு மாப்பிள்ளைய கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க தான் நாம் பார்த்த மாப்பிள்ளை, என் குடும்பத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ சொல்லுவ, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிறேன், இவரை தான் நான் லவ் பண்ணலான் இருக்கிறேன், இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுமா, அவனை கழட்டி விடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ தான் என்ன பண்ணுவேன், நான் தான் என்ன பண்ணுவேன். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இங்கே பாருமா, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நீ உங்கள் வீட்டில் பேசி அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணு. சரி, நான் மட்டும் எங்க அம்மா கிட்ட சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்க அம்மா முன்னாடி, எங்க மம்மி முன்னாடி உங்களால லவ் யூன்னு சொல்ல முடியுமா? உனக்கு தில் இருக்கா? என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? அக்கா போலாமா, டைம் ஆச்சு. ஏய், இதோ ஒரு 5 நிமிஷம், நீ சீக்கிரம் சொல்லி தொலைங்க. சரிக்கா, சீக்கிரமா வெயிட் பண்ணுறேன். வரேன். அம்மா உன் தங்கச்சி கூப்பிட்டுட்டே இருக்கா, பேசாம கிளம்பி போவேன். அதெல்லாம் முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணல, உன்னால பண்ண முடியுமா முடியாதா? என்ன பண்ணணும்? சப்போஸ் நாளைக்கு நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மா உடனே உன்னை வர சொல்லுன்னு சொன்னா நான் உன்னை வர சொல்லிடுவேன். அந்த இடத்துலயே நானும் லவ் யூன்னு சொல்லுவேன். திருப்பி நீ எனக்கு லவ் யூன்னு சொல்லிட்டா ஓகே. சப்போஸ் சொல்லலைன்னா உனக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச். உங்க அம்மா கிட்ட போய் சம்மதம் வாங்கிட்டு உங்க அம்மா முன்னாடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு. நானும் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூன்னு உங்க அம்மா முன்னாடி சொல்றேன். ஓகேவா? கொய்யால உனக்கு அவ்வளோ நக்கலா இருக்கா என்ன பார்த்தா? இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கிறேன். அப்படி மட்டும் நீ என்கிட்ட சொல்லிட்டேன்னு வையேன். ஏய், நீ என்கிட்ட சொல்லிட்டீன்னா 1 வீக் நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்குறேன். சப்போஸ் நீ பயந்துட்டு சொல்லாம வந்தா ஒரு வாரம் முழுக்க நான் என்ன சொல்றனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். சரி, உங்க அம்மா முன்னாடி நான் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? அதான் சொல்லிட்டனே. அப்படி மட்டும் நீ சொன்னிட்டனா 1 வீக் ஃபுல்லா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். அப்ப சேலஞ்ச் இருக்கா? சேலஞ்ச் தான் அப்படிங்கிற. இந்த நக்கலுக்குலாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. மவன 1 வீக் நீ என்கிட்ட செத்தடா. சரி சரி, நான் கிளம்புறேன். என்னங்க, லவ் யூ, மிஸ் யூங்க, பாய். பாய் பாய். லவ் யூ சொல்றேன், எதுவுமே சொல்லாம பாய்னு சொல்லிட்டு போறான். அதான் சொன்னேன்ல, உங்க அம்மா கிட்ட போய் சம்மதம் வாங்கு. உங்க அம்மா முன்னாடி என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லு. நானும் ஐ லவ் யூன்னு திருப்பி சொல்றேன். பார்க்கலாம் பார்க்கலாம் போடா. என்னங்க சாந்தி, நம்ம பொண்ணுங்க எங்க போயிட்டாங்க? காலேஜ்ல இருந்து வந்துட்டாங்களா? என்னங்க, நம்ம பொண்ணுங்க படிச்சு முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல நம்ம அவங்கள பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? அப்படித்தான், அதோ வந்துட்டாங்க பாருங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா, ஷூட் முடிச்சுட்டு டைரக்டா அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? ஓகேம்மா.
சரி அம்மா, சரி என்னம்மா அப்பா சிரிச்சுட்டே இருக்காரு? அவர் சிரிப்பழக அப்படிதான் சிரிச்சுட்டே இருப்பார். அதை விட கண்ணு, ஃபாரின் இப்போ நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிக்கு சேர்ந்து வந்ததை பார்த்தா ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கே. என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஏய் ஐஸ்வர்யா, ஏடி சின்னவாளு, என்னடி ஐடியா பண்ணிட்டு வந்திருக்க? அப்புறம் எதுக்கு நீ டிரைவர் அங்கிளை வீட்டுக்கு போக சொல்லிட்டு நீங்க கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுடி. நீதான் ஏதோ பிளான் பண்ணிருப்ப. என்ன அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கம்மா இன்னைக்கு. என்னடி வேணும்? அம்மாள ஐஸ் வைக்கிற. அம்மா எங்களுக்கு KFC சிக்கனும் RR பிரியாணியும் வாங்கி தரியா? நானே பார்த்தேன். என்னடா இப்படி ஐஸ் வைக்கிறியேன்னு. என்னடி நைட் டைம்ல பிரியாணியா? இப்பதான் உனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் குறைஞ்சு நல்லா அழகா இருக்குங்க. அம்மா, அதுக்கு நைட்ல போய் KFC சிக்கன் சாப்பிடணுங்கிறீங்க? நோ நோ நோ, ஒரே ஒரு நாள் தாம்மா. ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏய் 1 டே தானடி. அம்மா ப்ராமிஸா ஒன் தாம்மா. ஒரே ஒரு நாள் மட்டும்தான். ஒன் டே டாடி டாடி ப்ளீஸ் சாந்தி 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 ஓகே சாந்தி, பிள்ளைக்கு ஆசைப்படுறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் மேல பிள்ளைக்கு தான் முக்கியம். ஆமாங்க. இப்பவே சித்தாந்த ஹோட்டல்ல போய் கூட்டிட்டு போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம். டாடி உங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுலாம் கொடுத்துட்டு போங்க டாடி. ஏய் இங்க மோலமங்கலம் சிக்கன் ஏதோ எல்லா ஃபேமஸ். பணத்தையும் நீ விரும்புற சாமி. கண்ணே ஏற்கனவே பெருசு கம்மன் இருங்க தயவு செஞ்சு. டாடி ஃப்ளைட் டைம் ஆச்சுல. ஓகே ஓகே டாட். ஓகே வாங்க வாங்க. போலாம் போலாம். டாடி ஐ மிஸ் யூ டாடி. நீ சின்ன சாமி நைஸ் பண்றத பார்த்தா ஏகப்பட்ட செலவு வச்சிருக்கியாட்டு இருக்குதே. இல்ல டாடி போயிட்டு வாங்க. வா, உங்களுக்கு தான் எல்லாமே. வாங்க வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம். என்னடா இது பேச்சுலர் ரூம் அது? இதே டைம்ல நான் யாராவது கூட்டு வந்தா இந்த பேச்சுலர் ரூம் இப்படியா இருக்கும்? நீட்டா உள்ள ஒண்ணும் இல்ல. என்னடா பேச்சுலர் ரூம்ல வச்சிருக்கானுங்க? சரி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவோம். மொபைலும் இல்ல லேப்டாப்பும் இல்ல. சரி ஓகே, நம்மளுக்கு ஏதாவது தோன்றத பண்ணிட்டு இருப்போம். ஹாய் கார்த்தி. எங்க எங்க இருக்க? நான் எங்கேயா உன்னை பார்க்க தான் வந்தேன். நல்லா இருக்கியா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே ஒரு 3 மாசத்துக்கு நான் ஃப்ரீ பேர்டு. என்ன பார்க்க நீ ஏன் ரூம்லயா? அது ஃப்ரீ பேடா? அது 3 மாசம் தான். எப்படி? அதுவா, டாடி ஃபாரின் போயிட்டாரு, அம்மாவும் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க, அக்கா மாடல் ஷூட்டு அது இதுன்னு கிளம்பிடுவா. நான் காலேஜ் போகிறப்பெல்லாம் கட் அடிச்சுட்டு ஊர் சுற்றுவேன். நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு யாருக்குமே தெரியாது, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அதாவது டாடி ஃபாரின் போயிட்டாரு, அம்மா உன்னை கண்டுக்க மாட்டாங்க, நீ ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்ல வர. அப்போ இன்னைக்கு ஃபுல்லா என் கூட ரூம்ல இருக்க போற. ஐயோ இல்ல இல்ல கார்த்தி, ஹெச்ஓடி மேம் வேற அவங்க கிட்ட ரெக்கார்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் போல அவ்வளவுதான் என்ன முடிச்சு கட்டிடுவா. சரி ரெக்கார்ட் தானே, சப்மிட் பண்ணிட்டா போகுது. ஒரு ஹாஃப் டே லீவ் போடு, சப்மிட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அப்புறம் நானே தனியா போய் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்புறம் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொன்னே போட்டுருவான். நான் அப்படியே கூட்டத்தோட கோவிந்தா போட்டு சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன். ரோகிணி, இன்னைக்கு தான் ரூமுக்கே வந்திருக்க. ரெக்கார்ட் தானே, நான் ரெடி பண்ணி தரேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இருந்த ரெக்கார்டை முடிச்சுட்டே போயிடலாம். இல்ல கார்த்தி, அது சரி வராது. நான் இன்னைக்கே சப்மிட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம எப்போ வேணா எப்படி வேணா சுத்தலாம். அப்போ நீ இன்னைக்கு காலேஜ் கட் பண்றத முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்க. ஏ கார்த்தி, இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம், இன்னொரு நாள் போலாம். சரி நான் ஒரு பிளான் சொல்லவா? சொல்லு. யாருக்கும் தெரியாம ஆ ஒரு ஹாஃப் டேல ஆ காலேஜ் போயிட்டு ஆ யாருக்கும் தெரியாம ஹெச்ஓடி ரூம் போயிட்டு ரெக்கார்டை சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், சோழி முடிச்சு. யாராவது பார்த்துட்டா எங்க அம்மாட்ட போய் சொல்லிடுவாங்க. அப்புறம் எங்க அம்மா வீட்டு விட்டு கால் எடுத்து வைக்க விட மாட்டாங்க. சரி ஹாஃப் டேல போனா யாராட்டையும் மாட்டிக்குவாங்க. சரி இருந்து ரெக்கார்டை முடிச்சுட்டே போய்க்கலாமே. கார்த்தி சொன்னா புரிஞ்சுக்கோ கார்த்தி, இன்னொரு நாள் எங்க வேணா போலாம். சரி நான் ஒரு ஐடியா பிளான் பண்றேன். எத்தனை ஐடியாடா? ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் பாரு. சரி இங்க பாரு, உனக்கு என்ன இருக்கணும் அவ்வளவுதானே. ஆமா. நான் வேணா கேண்டீன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க, அவ கிட்ட கொடுத்து என் ஃப்ரெண்டு ரேவதி கிட்ட கொடுக்க சொல்லிடுறேன். அப்புறம் கொடுத்துருவா அவ்வளோ.
இவ்வளோ அழகா யோசிக்கிற தெரிஞ்ச உனக்கு இவ்வளோ நேரம் ஏன் ஏமாத்திட்டே இருந்த? ஏமாத்தலாம் இல்ல, என் மண்டை மூளையை கசக்கி புழிஞ்சு இப்பதான் ஒரு ஐடியா வந்திருக்கு. கெடுத்துறாத. நான் மனசு மாறதுக்குள்ள போய் குளிச்சுட்டு வா. நான் அதுக்குள்ள அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி ஓகே, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீ அதுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு யோசிச்சு பிளான் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரி சீக்கிரம் வா, போர் அடிக்கும் எனக்கு. இவன் போறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். ரோகிணி, 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 சொல்லு கார்த்தி. நான் யோசிச்சிட்டேன். ரெக்கார்டை இன்னைக்கு கொடுக்க வேண்டாம். நான் சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். யோசிச்சு பாரு. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடு. லீவ் போட்டுட்டு ஏதாவது உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்ன? ரேவதி. ஐ திங்க் ரேவதிக்கு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி. நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு பர்த்டே வந்துட்டு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு காலையில வரம்மா அப்படின்னு மட்டும் உங்க அம்மாட்ட சொல்லிடுறேன். இல்ல நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? நீ லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியா? பொண்ணுங்கள்ட்ட பேசினவே எல்லாம் லூசுன்னு தான் கேட்பாங்க. சரி இருந்துட்டு போகுது, நீயும் சொல்லிட்டு போ. ஐயோ இதெல்லாம் செட் ஆகுது. எங்க அம்மா என்ன அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்க அம்மாக்கு டவுட் வந்துடும், நானே வளரிடுவேன். வேண்டாம். சரி நான் சொல்ற மாதிரி கேளு. என்ன சொல்ற? இன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி ரேவதிக்கு பார்ட்டி இருக்கு, பர்த்டே பார்ட்டி இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு வரேம்மா அப்படின்னு மட்டும் சொல்ல. சரி சொல்றேன். இந்த மாதிரி சொன்னா உங்க அம்மா எப்படி நம்புவாங்க? சரி நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஓ உனக்கு மூளைலாம் இருக்கா? வெறியற்ற என்ன இங்க பாரு. நான் எங்க அம்மா கூப்பிடுறத விட எங்க அக்கா கூப்பிட்டு சொல்லிடுறேன். வெரி குட் ஐடியா. எங்க அக்கா சொன்னா எங்க அம்மா கேட்பாங்க. சூப்பர். இதுக்கு தான் சொல்றேன், நீ நல்லா யோசிச்சினா உனக்கே நல்ல ஐடியா தெரியும். சரி நான் வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வரேன். நீ போய் ரெடியா. நான் சொல்ற மாதிரி பேசிடு, உங்க அக்காட்ட கிளியரா சொல்லிடு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு பார்ட்டி தான். ஹலோ. எங்க நான் அம்மா கிட்ட எல்லாமே பேசிட்டேன். அம்மா உங்களை ஃப்ரீயாக இருந்தால் உடனே வர சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? சரி குயிக்காக வந்துடுங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா என்னம்மா இவ்வளோ சந்தோஷம்? அம்மா இல்லை, அவர் இந்த பக்கத்தை ஏதோ ஒர்க்காக வராரா, அதான் அப்படியே உங்களையும் மீட் பண்ணுறேன்னு சொன்னார். அம்மா அவரை மீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃபீஸ் போங்களேன். என்னம்மா இவ்வளோ அவசரம்? பாவ சுந்தர் ஏதாவது முக்கியமான வேலையாகினே இருந்துட போறாரு. சச்சா பொறுமையா இன்னொரு நாளைக்கு கூட பார்க்கலாம். இல்லை அவருக்கு இங்கே ஏதோ பக்கமாக தான் ஒர்க் இருக்கா, அப்படியே வரந்தம்மா சொன்னார். அம்மா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். ஓகே சுந்தர் வரட்டும், அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ் போகிறேன். ஓகேவா? இது வந்துட்டாரு. வாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஐஷு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. உங்க வீட்டில் ஐஷு பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்களா? இல்லைங்க ஆண்டி, முதல்ல உங்கள்கிட்ட பேசி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய சம்மதமெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் 2 பேருமே பேசி ஒரு திடமான முடிவில் இருக்கோம். உங்கள் சம்மதம் இல்லாமல் நாங்கள் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டோம். ஓஹோ, நல்ல யோசிச்சுதான் ஐடியா பண்ணியிருக்கீங்க. இங்க பாரு, நீங்க என்ன சாப்பிட்றீங்க? ஐயோ, காஃபி டீ என்ன வேணும்? ஐஷு அவருக்கு என்ன பிடிக்குமா? அது அம்மா அவருக்கு ஏலக்காய் டீ தான் பிடிக்கும். நான் எடுத்துட்டு வந்துடுறேன், பேசிட்டு இருங்க. அப்புறம் சுந்தர், உங்க வீட்டில் இன்னும் இதை பத்தி பேசல. எல்லா பொண்ணுங்களும் பசங்களும் அவசரப்பட்டு காதலிச்சுறாங்க. அது பெத்தவங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி பெத்தவங்கள தலைக்குனிய வைக்கிற இந்த காலத்துல நீங்க பெத்தவங்களோட சம்மதத்தை வாங்கிதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ஒரு முடிவெடுத்தா அது தப்பான முடிவா இருக்கவே இருக்காது.
அவ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நானும் அவங்க அப்பாவும் துணையா நிற்போம். உங்க விஷயத்துலயும் அப்படிதான். என்னதான் இருந்தாலும் இது அவளோட வாழ்க்கை, கல்யாண விஷயம். அதனாலதான் உங்களை நேர்ல பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு உங்க அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மற்றதை பேசலான்னு. அவங்க அப்பா ஆஃபீஸ் பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போயிருக்காரு. வரதுக்கு 2 மாசம் ஆகும். அவர் வந்த உடனே உங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு உங்ககிட்ட தகவல் சொல்றேன். நீங்க உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து மற்றபடி எல்லாம் பேசி முடிச்சுக்கலாம். சரிங்க ஆண்டி, இந்த விஷயத்துல பெரியவங்க நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை கேட்டு நடந்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்குது, காதலிக்கிறோம், அதுக்காக உங்க சம்மதம் இல்லாம எதையும் செஞ்சிட மாட்டோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த குணம்தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. பணக்காரங்க பொண்ணுங்க கிடைச்சா காதலிச்சம்மா ஓடி போலாமா நினைக்கிறேன். இந்த காலத்துல பெத்தவங்களோட சம்மதம் வேணும்னு நினைக்கிறீங்களே, உங்களோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க ஆண்டி, நான் அப்படியே கிளம்பிடலாம். சுந்தர், ஒரு நிமிஷம். என்னமோ சொல்லணும்னு நினச்சல. ஐ லவ் யூங்க. ஹே, என்னடி இது? ஏன் முன்னாடியே? இல்லைம்மா, அப்படி இல்லை. லவ் பண்ணுற பையனை ஒரு பொண்ணை பார்த்து லவ் யூன்னு சொல்கிறதெல்லாம் கேஷுவல் தானம்மா. ஆனால் பாரு, நான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். நான் உண்மையாக தான் லவ் பண்ணுறேன், ஆனால் அவங்க சொல்லலை. ஹே, வாய முடி வாயாடி. என்ன ஏன் முன்னாடியே சுந்தர வம்பெடுத்துட்டு இருக்கியா? சுந்தர், நீங்க கிளம்புங்க, அவ கிடக்குறா. அப்புறம் எதுக்குமா இந்த வாய்ஸ் விளையாடு? சுந்தர், கிளம்புங்க கிளம்புங்க. ஹே, என்னடி இது? உனக்கு என்கிட்ட பேச பயம் இல்ல? நான் உன்னோட அம்மா, நீ தைரியமா என்கிட்ட பேசுற. பாவம் அந்த பையன் சுந்தர் இன்னைக்குதான் என்ன மீட் பண்ணி பேசுறாரு. அவரை ஏன் முன்னாடி இப்படி சங்கடப்பட வைக்கிறியடி? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சும்மா நேற்று ஏதோ எங்கிட்ட வாய்ஸ் நல்ல சேலஞ்ச்லாம் பண்ணாரு. நீ உங்க அம்மா முன்னாடி லவ் யூ சொல்லு, அப்ப நான் லவ் யூ சொல்றேன்டி அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்லிட்டேன், பயந்தாங்கோலி. வாய்ஸ் அவடால் விட்டுட்டு எப்படி பயந்துட்டு போகுது பாருங்க. அவரு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அப்படி சொல்லிட்டாரு. அதுக்காக இப்படி முன்னாடி வம்பு பண்ணுவியா? குறும்புக்காரி. சரி, அப்பா வரட்டும், இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி வைக்கிறேன். அது வரைக்கும் 2 பேரும் வெளியே போயிட்டு வரும்போது நல்லபடியா போயிட்டு வரணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? கவனமா இருக்கணும். ஓகே? சரி, பாரு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். பாய்மா. இன்னும் பேசிட்டு இருக்காளா? போன் பேச போனா இன்னும் வரல. ரோ அக்கா. ஆமாக்கா, ரேவதி வீட்டில் தான்க்கா இருக்கேன். சரிக்கா. ரோ இல்லைக்கா, ரேவதி. அவளுக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிக்குச்சு, அதனால அப்படி பேசுறேன். சரிக்கா. அக்கா, நீ மறக்காம அம்மாட்ட சொல்லிருக்கா ப்ளீஸ்க்கா. எங்க அக்கா ஒத்துக்கிட்டா. அக்கா ஒத்துக்கிட்டாளா? எங்க அம்மாட்ட சொல்லிடுறாளா? அவளே சொல்லிட்டா. ஓகே ஓகே, நீ கொஞ்சம் அமைதியா உட்காந்துட்டு டிவி மட்டும் பார்த்துட்டு, உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்ட்? உனக்கு பிடிச்ச கூலிங்கா பீர் வாங்கி வச்சிருக்கேன். என் மானத்தை வாங்குற இப்போ. உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சரி போய் போய் எடுத்துட்டு வா.
தலையில் சாங்க போட்டு தலையை திடவா அவர கண்கள் கத்திடவா அவர கையை கொட்டிடவா பாப்பா என்ன பெரிய ட்ரெயின் அவ்வளோ தூரத்துல இருந்து வந்தா கடப்படா கடாமடான்னு வந்து சேர்ந்துச்சு. ஆனா உடம்புல ஒரு தொந்தரவு இல்லை. சமாந்துண்ட ஆட்டோ அதுல அவ்வளோ தூரம் வர்றான். உடலுக்கும் தானியெல்லாம் வாய் வழியாவே வெளியே வந்துரும் போல இருக்குது. ஆட்டோனா குழுங்கத்தான் செய்யும். இது அண்ணோட கம்பெனிக்கு வந்துட்டோம். இப்போ யாரை பார்க்கறது, என்ன பண்ணுறது? பட்டணமா பட்டணம் என்ன பெரிய பட்டணம்? ஒரு வெத்தலை ஒரு கவுளித்தானா மேலைங்களையும் அப்படி பராக்க பார்க்கறானுங்க. ஆட அவனை கேட்டா இந்தாண்ட போடுறான், அவனை கேட்டா அந்தாண்ட வாடுறான், மாறி மாறி பேசுறானுங்க. ஒரு வெத்தலை இல்லையா என்ன ஆயிட்டு நான் வேற அப்படியே வச்சிருக்கிறேன். மறந்துட்டேன். ஒரு நிமிஷம், இங்கே போய் யாரை பார்க்கறது, என்ன பண்ணுறது, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றுமே தெரியலையே. அது அந்த ஆபீஸ் வாசல்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கிறான். அவனை பாருங்க. ஆமா உன் நொன்னிக்காரி இருப்பாளேங்க, அவன் முன்னால போனா தொடப்பக்கட்டை எடுத்துல துரத்தி அடிப்பா. ஏன்னா அவ்வளவு பண்ணி இருக்கிறேன். அண்ணன் சொல்லி வேலை விட்டு வைக்கிறேன். பாட்டி நீ சொன்ன மாதிரி எதுக்காக கத்திட்டு கிடக்குற? பாட்டி நீ சொன்ன மாதிரியே அந்த வாட்ச்மேன் போய் சொன்னேன். உன் முதலாளியோட சொந்தக்காரன் நான் தான். உன் முதலாளி பார்க்கணும்னு சொன்னதுக்கு ஆகணும்னா சொந்தக்காரன் கிளம்பி வந்துடுவீங்களே. நாம இன்னும் வேலை கேட்டு போனோம்னாட்டு நினச்சிக்கிட்டு வேட்டையை விடுறான். நீ போய் என்னன்னு பாட்டுவ பாட்டி. போரு நானே போயிட்டு வரேன். என்னை வேச்சவ திட்டுறான். இந்த கிளவி என்ன பாடுபடுத்த போறானோ. என்ன பட்டணத்து மனுஷன், மரியாதை தெரியாத மனுஷன். பரவாயில்ல, அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்டா மோனரோட சொந்தக்காரவங்கன்னு சொன்னேன். அப்படித்தான் வாயா உன்னை கொண்டாந்து மேலே கொண்டாந்து காட்டுறேன்னாங்க. அது ஓனரம்மா பையன் ஃபாரின் போயிட்டானா, அடுத்த மாசம் தான் வருவானா. பாட்டி நொன்னிக்காரி தான் ஆபீஸ்ல இருப்பா போல இருக்குது. பாட்டி இங்க பாரு, நமக்கு தான் வீட்டு அட்ரஸ் இருக்குது. வீட்டுல போய் அண்ணன் இல்லைன்னா அண்ணன் போய் பார்க்கலாம்ல. நொன்னிக்கிட்ட பணம் கேட்கறத விட அண்ணன் வரட்டும், ஒரு மாசம் கழிச்சு வரலாம், அப்ப பணத்தை வாங்கிட்டு போலாம். இவகிட்ட போனா அவளாத்தான், அவன் மூஞ்சில முடிக்காம நம்ம ஓடி போயிடலாம். பார்த்தானா தொடப்ப கடை பிஞ்சு போயிடும். அண்ணே என்ன இது, ஊர்ல இருந்து பணம் வாங்கிட்டு போலான்னு என்னை கூட்டிட்டு வந்த, இப்ப என்ன பாதியிலே போலாங்கிற? அவகிட்ட போய் வாங்கி கட்டிக்க சொல்றியா? அவன் வந்த உடனே அடுத்த மாசம் வந்து பணத்தை வாங்கிட்டு போலாம். முன்னால நிக்க வேணாம், அவன் வர்றதுக்குள்ள போயிடலாம்.
நீ சின்ன வயசுல கம்மல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அன்னைய ரொம்ப கொடுமைப்படுத்திட்ட, அங்க போறதுக்கு பயப்படுற. எப்படியோ நீ சொன்ன மாதிரி அடுத்த மாசம் கண்டிப்பா பணம் வாங்கி கொடுத்துரு. வா போலாம்.